Taste the Daily. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாகவும் கொலை வரை நீண்டுள்ள இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொம்மை முதல்வரின் அரசு வெட்கப்பட வேண்டும். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவு என எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியைத்தான் ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக விமர்சனம். கும்பகோணம் அருகே மாணவர்கள் மோதலில் +2 மாணவர் உயிரிழப்பு, சீர்காழியில் காய்கறி கடைக்காரர் கொலை, தென்காசியில் விவசாயி படுகொலை, சேலத்தில் தலை துண்டித்து இளைஞர் கொலை, நாகர்கோவிலில் பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போதுதான் உணரப்போகிறார் என கேள்வி. ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அறிக்கை. சென்னை திருவான்மியூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் வாழ்த்து. மணமக்கள் சஞ்சனா, தருண் விகாஷ் ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த புரட்சித் தமிழர். கோவை குனியமுத்தூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற மாபெரும் ரேக்லா பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பரிசுகளை வழங்கி பாராட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை மாவட்டத்தில் ரேக்லா மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். அதே போல நம்மளாம் இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு கோயம்புத்தூர் நடத்தும் பிரமாண்டமாக அது கூட இன்னைக்கு பெருசாக நடத்துறதில்லை. சரியான கண்டிப்பாக 4 மாதத்துல கண்டிப்பாக எடப்பாடி வருவார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்தை சந்தித்து நன்றி கூறினர். பொறுப்புகள் தந்தமைக்காக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட புதிய பொறுப்பாளர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இல்லத்தில் திமுக, தாவேக கட்சியில் இருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கழக துண்டு வழங்கி வாழ்த்தி வரவேற்பு. இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று மக்களவையில் சிறப்பு விவாதத்தை தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 10 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முடிவுரை ஆற்றுவார் என்றும் இவை சுதந்திர போராட்டத்தின் உத்வேகத்தை நினைவூட்டும் வரலாற்று நிகழ்வு எனவும் தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. பீகாரில் பாஜக பெற்ற வெற்றி போன்றே தமிழகத்திலும் திமுக ஆட்சியை தூக்கி எறிவதே அடுத்த இலக்கு என்றும் அமித்ஷா தெரிவிப்பு. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் குறித்து விவாதிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. இந்தியாவின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,51,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன் 1000 கோடியாக இருந்த ராணுவ தளவாட ஏற்றுமதி தற்போது 24,000 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் கருத்து. ஹோட்டல்கள், திரைப்பட அரங்குகள் போன்ற உரிமம் பெறாத தனியார் நிறுவனங்கள் ஆதார் அட்டைகளின் நகல்களை சேகரித்து வைக்க இந்திய தனித்தன்மை அடையாள ஆணையம் தடை.
ஆஃப்லைன் சரிபார்ப்புக்கு QR ஸ்கேன் அல்லது புதிய ஆப் மூலமாக மட்டுமே அனுமதித்து தனியுரிமை பாதுகாப்பு காகிதமில்லா நுட்பம் விரைவில் அமல். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக திமுக அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்ய தமிழக உள்துறை செயலாளர் DGPக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம். KN நேரு தனது உறவினர்கள் மூலம் ஒப்பந்ததாரர்களிடம் 7.5% முதல் 10% வரை லஞ்சமாகவும் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாக 252 பக்க ஆவணங்களை ED திரட்டியுள்ள நிலையில் திமுக அமைச்சரவையில் மேலும் ஒரு அமைச்சரின் பதவிக்கு சிக்கல். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை. திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த கேரள இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் அவல ஆட்சியை தந்ததுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சாதனையா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. ஈரோடு சென்னிமலை அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். குற்றத்தை தடுக்க திறனில்லாத காவல்துறை குற்றவாளிகளின் கை கால்களை உடைத்து தனது இயலாமையை திசை திருப்புவதாக எழும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 வயது மாணவன் போக்சோவில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இருப்பதால் மாணவர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் சிறுமிக்கு ஆபாச சைகை காண்பித்தவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரத்தில் உள்ள தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் கஞ்சா விற்ற ரவுடி சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் திறனற்ற காவல்துறையால் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் நடப்பதாகவும் சுதந்திரமாக நடமாடும் ரவுடிகளால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து நெல்லைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 220 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. மெத்தபெட்டமைன் விநியோகத்தில் சென்னையில் 2 பிடிபட்ட நிலையில் தமிழகத்தில் அந்நிய முதலீடு என்று சொல்லி அரசு திறக்கும் கதவுகளால் வருவது முதலீட்டாளர்கள் இல்லை, போதைப்பொருள் மட்டுமே என குற்றச்சாட்டு. இதுவரை வெளிநாட்டினர் 29 பேர் சிக்கியதை சுட்டிக்காட்டி திராவிட மாடலின் காவல்துறை இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்குமா, போதைக்கு தாரை பார்க்குமா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியில் 2 சக்கர வாகனத்தில் 80 மது பாட்டில்களை கடத்தி வந்த காவலர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவனை கொடூரமாக தாக்கி +1 மாணவர்கள் கொலை செய்த விவகாரம். மாணவர்களிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை ஆசிரியர்கள் தீர்க்க தவறியதால் கொலை சம்பவங்கள் அரங்கேறியதாகவும் பள்ளி நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை எனவும் பெற்றோர் குற்றச்சாட்டு. சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வருது. நான் எதை நம்பி என் பிள்ளைங்களை அனுப்புறேன், வாத்தியாரை நம்பி தான் அனுப்புறோம். நாங்க 5 மணிக்கு பிள்ளைங்க வெளியில வரப்போ அந்த பிள்ளைங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான்னு கேட்கறது
பாக்கணும். வெளியே பிள்ளைங்களுக்கு வந்து கேம்பஸ்கள்ல தான் பிள்ளைங்களுக்கு நடந்திருக்கு. நாங்க பொறுப்பு எடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது சார். வாத்தியாருங்க வந்து இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஸ்கூல் நிர்வாகத்தை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் சார். நாங்க 11th பிள்ளைங்க வந்து 12th பிள்ளைல அடிச்சிருக்கானு 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சு மண்டையில அடிச்சு ரத்தம் உறைஞ்சு பிள்ளை இறந்த பேர் அளவுக்கு அடிச்சுனா அவ்வளவு கொடூரமான மக்களா இருக்காங்க சார். இப்போ கவியரசன் எல்லாம் சேர்ந்து வந்தோம். பின்னாடி வந்து கவியரசனை கூப்பிட்டாங்க. இன்னும் இங்க வந்து சம்மந்தமே இல்லாம அடிச்சு அவனை அடிச்சு ரீப்பா எடுத்து மண்டையில அடிச்சுட்டாங்க. அவனுக்கு விக்ஸ் வந்து கீழே வந்துட்டான். கண்ணெல்லாம் மேல போச்சு. மூக்கு காது வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு. தஞ்சாவூரில் பட்டீஸ்வரம் அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கை பொம்மை முதல்வரின் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் 5061 சிவப்பு காது ஆமைகள் கடத்தி வந்த 2 பெண்கள் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு அந்நிய முதலீடு வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் சட்டவிரோத கடத்தல்கள் தங்கு தடையின்றி வருவதாக எழும் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பிரிந்து சென்ற கணவனிடம் ஜீவனாம்சம் கேட்ட மனைவி குத்திக் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயமின்றி அதிகரிக்கும் கொலை சம்பவங்கள். திருநெல்வேலி அருகே பின்னால் வந்த வாகனத்துக்கு வழிவிடவில்லை என கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீடுகளில் புகுந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்த பொதுமக்கள். திருடர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தாலும் முறையான நடவடிக்கையின்றி சுதந்திரமாக செயல்பட விடுவதால் விடியாத ஆட்சியில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஏலூர்பட்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதுடன் அதே பகுதியில் இருசக்கர வாகனமும் திருடப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிரந்தர டிஜிபியை நியமிக்கக்கூட தகுதியற்ற ஸ்டாலின் அரசால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சிக்கன் மட்டன் பொரிக்கப்பட்ட எண்ணெயை ரீகோ என்று மறைமுகமாக சுத்திகரித்து மலிவு விலையில் சந்தையில் விற்பனை. தீப்பற்றும் ஆபத்தான இந்த பொருள் உணவுத்துறைக்கு சவாலாகி உள்ளதால் இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் வீட்டில் 150 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் குற்ற சம்பவங்கள் குவிந்து வருவதாக அச்சம் தெரிவிக்கும் பொதுமக்கள். சிங்கார சென்னை விளம்பர பளபளப்புக்கு பின்னால் நகரில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்தக்கூட அரசு தன்னார்வலர்களை நாடும் அவலம். நிதி தளர்ச்சி, திட்டமிடல் குறைபாடு, கண்மூடிய ஒப்பந்தங்கள் என மாநகராட்சி நிர்வாக தோல்வி வெளிச்சத்திற்கு வந்தது. மதுரை ஊத்தங்குடியில் அரசு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது கலைந்து ஓடிய பெண்களை ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் பலர் அயர்ந்து தூங்கிய நிலையில் ஏராளமான காலி இருக்கைகளுடன் பேசிய ஸ்டாலின், மதுரை விமான நிலையத்தில் ஸ்டாலின் வருகையின் போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சர்ச்சைக்குரிய கோஷம் எழுப்பியதாக பிடிபட்ட இளைஞர் திமுக எம்எல்ஏவின் மகன் என்பதால் ஏவல் துறையினர் விடுவித்ததால் புதிய சர்ச்சை. ஆளும் திமுக எம்எல்ஏவின் மகன் என்பதால் தான் தளர்வு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விடியாத ஆட்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் கேள்விக்குறியான அவலம்.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் புதிய தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை துவக்கி வைக்க வருகை தந்த துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்து வழிபாடு. மேடைக்கு மேடை பகுத்தறிவு பற்றி பேசும் ஸ்டாலின் தன் குடும்பத்தினர் இடையே பகுத்தறிவை போதிக்கவில்லையா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் போடி திமுக நகர்மன்ற தலைவர் ராஜராஜேஸ்வரி மற்றும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினரான அவரது கணவர் சங்கர் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஏலக்காய் வியாபாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1200 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக தகவல். சென்னை கொளத்தூரில் ஸ்டாலின் திறந்து வைத்த 53 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அலங்கார மீன் வர்த்தக மையம் வெறிச்சோடி பெரும் ஏமாற்றம். அதிக வாடகை, சேமிப்பு கிடங்கு இன்மை உள்ளிட்ட காரணங்களால் வியாபாரிகள் வர தயங்குவதால் 188 கடைகளில் வெறும் 2 மட்டுமே இயங்கும் சோகம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தை துவங்க ஜாக்டோ ஜியோ திட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் கடும் கண்டனம். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் ப்ளீச்சிங் பவுடர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மழை பாதித்த மாவட்டங்களில் தொற்று நோய் பரவும் அபாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவலம். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் மனை ஒதுக்கீடு பெற்றவர்களில் 56,000 பேர் விற்பனை பத்திரம் கிடைக்காமல் சிரமப்படுவதாக புகார். விடியாத திமுக ஆட்சியில் தலைமை அலுவலக அதிகாரிகள் புதிய திட்டங்களுக்கான கட்டுமான பணிகள், டெண்டர் விஷயங்களிலேயே குறியாக இருப்பதால் விற்பனை பத்திரம் கிடைக்காமல் தவிக்கும் மக்கள். போதைப்பொருள் புழக்கம், ரவுடித்தனம் மற்றும் திருட்டு போன்ற சம்பவங்கள் பள்ளிகளை சூழ்ந்திருக்கும் நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கல்வித்துறை தீவிர அக்கறை காட்டவில்லை என எழும் குற்றச்சாட்டு. அறிவியல் நல்லொழுக்க கல்வியை மீறி பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்வுகள் ஊக்குவிக்கப்படுவது குறித்து கேள்வி எழும் நிலையில் மாணவர் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்பட்ட SOP நடைமுறைப்படுத்துதலில் அரசின் நோக்கம் சந்தேகத்திற்குள்ளாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக அரசு திராவிட மாடல் விளம்பர ஸ்டண்ட் போல 420 மெகாவாட் சூரிய மின் ஒப்பந்த ஏலத்தை அவசரமாக வெளியீடு. PMKUSUM திட்டத்தின் பெயரில் 25 ஆண்டு ஒப்பந்தம், யூனிட்டுக்கு வெறும் 3.10 ரூபாய் என்பது உண்மையான பசுமை எரிசக்தி திட்டமா, இல்லை வாக்கு வங்கி பசுமை வண்ணம் பூசும் தேர்தல் நாடகமா என எழும் விமர்சனம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 5க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்த நிலையில் தெருநாய் பிடிப்பதில் தன்னார்வலர்களுக்கும் பகுதிவாசிகளுக்கும் வாக்குவாதம். விடியாத திமுக ஆட்சியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி ஒதுக்கீடு மற்றும் குழு அமைத்துவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள பொது கழிப்பறைகள், பூங்காக்களை பராமரிப்பதற்கான ஒப்பந்த காலம் முடிந்ததால் அவற்றை பராமரிக்க ஆட்களின்றி பல கழிப்பறைகள், பூங்காக்கள் இழுத்து மூடப்படும் அவலம். விடியாத திமுக ஆட்சியில் மாநகராட்சி அலட்சியத்தால் 2 மாதங்களாக சம்பளம் கிடைக்காததால் பூங்கா தொழிலாளர்கள், பூங்கா பாதுகாவலர்கள், கழிப்பறை பராமரிப்பாளர்கள் திண்டாட்டம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மாமங்கலம் கிராமத்தில் தேங்கியிருக்கும் சாக்கடையால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவலம். வடிகால் அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியாத அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 1.86 ஏக்கர் அரசு நிலத்தில் 4 ஆண்டுகளாக அத்துமீறி ஆக்கிரமிப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் கடிதங்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டும் மக்கள் திமுக ஆட்சியில் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்கதையாகி வருவதாக கடும் கொந்தளிப்பு.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மா அரசூர் பகுதி கொள்ளிடக்கரை சாலை உள்வாங்கி விரிசல் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் வேதனை. மக்களின் வரிப்பணத்தில் சுமார் 62 கோடியில் அமைக்கப்பட்ட சாலையின் லட்சணம் இதுதானா என கிராம மக்கள், வாகன ஓட்டிகள் கேள்வி. சரி பண்ணி கொடுக்கல. அதை சரி பண்ணி கொடுத்தாதான் நாங்க இந்த வில்லேஜ்ல இருந்து வெளியில ஏற முடியும். இன்னைக்கு 108 வரணும்னாலே வர முடியாது. நாங்க கட்டில தூக்கிட்டு வந்துதான் இந்த கரையத்த வேண்டியதா இருக்கு. அது மாதிரி சூழலை இல்லாம எங்களுக்கு நிரந்தரமா இந்த சாலையை சரி செய்து கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் அரசு விதிகளை மீறி 120 அடி ஆழம் வரை கல் குவாரி தோண்டப்பட்டதால் பாதுகாப்பு ஆபத்தை உருவாக்கி உள்ளூர் மக்களின் கடும் எதிர்ப்பை தூண்டியுள்ளது. உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். இண்டிகோ நிறுவனம் நேற்று 1650 விமானங்களை இயக்கியுள்ளதாகவும் 650 விமான சேவைகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. இண்டிகோ நிறுவனம் 610 கோடி ரூபாய் கட்டணங்களை பயணிகளுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை தகவல். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் LPG டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் ஆபத்தை உணராமல் தீயணைப்புத்துறை, போக்குவரத்து காவல்துறை அலட்சியம். LPG டேங்கர் வெடித்தால் அந்த பகுதியே தரைமட்டமாகிவிடும் நிலையில் அப்பகுதி மக்களை வெளியேற்றாமலும் போக்குவரத்திற்கு தடை விதிக்காமலும் மக்களின் உயிரை பணயம் வைத்த கொடூரம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பின் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட நிலையில் கும்பாபிஷேக விழாவை காண ஏராளமான பக்தர்கள் வருகை. மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலக கோப்பையில் 3 பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை கீர்த்தனா தனக்கு வீடு மற்றும் அரசு பணி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. வறுமையால் படிப்பை நிறுத்திய கீர்த்தனா தனக்கு உதவி கிடைத்தால் மேலும் சாதிப்பேன் என ஆதங்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்து 10 நாட்களாகியும் நெல் கொள்முதல் செய்யாததால் தேக்கமடைந்த 500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் கவலை. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வேளாண் துறை அதிகாரிகளின் அலட்சியத்தினால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள ஒயர்லெஸ் ரோடு பகுதியில் கள்ளச்சந்தையில் காரில் பதுக்கி வைத்து புதுச்சேரி மதுபானங்களை விற்பனை செய்த காவலர் சிக்கினார். கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க வேண்டிய காவலரே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பவானியில் கோயில் கும்பாபிஷேகத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மூதாட்டியிடம் 12 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்ற 3 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையிலும் பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதால் திருவிழா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொள்ளையடிப்பது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் திமுக பிரமுகர் ஆதரவாளர்களோடு தனது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். விடியாத திமுகவினரின் அதிகார திமிரால் அப்பாவி விவசாயிகள் பலியாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அடுத்த புழல் பகுதியில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மழை நின்று 4 நாட்களாகியும் விடியாத திமுக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்காததால் கால்வாய் வழியாக செல்ல வேண்டிய மழைநீர் குடியிருப்புகள் வழியாக செல்வதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன இடங்களை சுவிட்சர்லாந்து நாட்டு ஹாக்கி அணி வீரர்கள் சுற்றி பார்க்க தொல்லியல் துறைக்கு விளையாட்டுத்துறை பரிந்துரை கடிதம் வழங்காததால் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட வீரர்கள். விடியாத ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் வாரிசு வழி துணை முதலமைச்சரால் உலக அளவில் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள தலைக்குனிவு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கொட்டியும் 16 அணைகள் மட்டுமே முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. விடியாத திமுக ஆட்சியில் நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ள 90 அணைகளில் 74 அணைகள் நிரம்பாததற்கு குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததே காரணமா என பொதுமக்கள் கேள்வி.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி வைத்தியநாதபுரத்தில் தேங்கியிருந்த கழிவுநீரை அதே பகுதி பட்டியலின மக்களை எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சுத்தம் செய்ய வைத்த கொடூரம். சம்பவம் தொடர்பாக பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் சோழவந்தான் பகுதியில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிருஷ்ணா நகர் பகுதியில் தேங்கிய மழைநீரை விடியாத அரசு அகற்றாத நிலையில் குடியிருப்பு வாசிகள் தங்களது சொந்த செலவில் ஆயில் இன்ஜின் வைத்து நீரை அகற்றிய அவலம். அரசு கைவிட்டதால் தேங்கிய நீரை அகற்றுவதிலேயே முழு நேரத்தை செலவழிப்பதால் தாங்கள் பார்க்கின்ற வேலையை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தண்ணியில் இருக்கிறோம். பஞ்சாயத்தில் சொன்னதுக்கு பஞ்சாயத்து கிளார்க் வந்து ஒரு ஜேசிபி கொண்டாந்து வச்சு லேசாக தோண்டி விட்டு போனாங்க. அது ஒரு காலடி தோண்டியிருப்பாங்க. அது தண்ணி வடிஞ்சிச்சு. தண்ணி வடிஞ்சது நின்று போச்சு. அதுக்கு பிற்பாடு வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நாங்களாம் எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் வந்து லம்பாடி இன்ஜின் கொண்டாந்து வச்சு 3 நாளாக தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கோம். திருத்தணியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாய் சிமெண்ட் மூடிகளை மட்டும் அகற்றிவிட்டு ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றியதாக விடியாத அரசு அதிகாரிகள் நாடகம். கண் துடைப்புக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றிய திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் முழுமையாக அகற்றியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவறான தகவல் அளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாம்பு கடிக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததால் +2 மாணவி உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனைகளில் போதிய பணியாளர்களும் மருத்துவர்களும் இல்லாததால் முறையான சிகிச்சையின்றி நோயாளிகள் உயிரை இழக்கும் நிலையில் விளம்பர பிரியர் மாசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் சேதமடைந்துள்ள சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் மானாக்குடி கிராமத்தில் 2 கிலோமீட்டர் தூர சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு லாய்க்கற்று இருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சாமானிய மக்களின் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் இதய நாள தளர்ச்சி பாதிப்புக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருப்பதாக மருத்துவர்களின் ஆய்வில் தகவல். கொரோனா பரவலுக்கு முன் 15% இருந்த இந்த பிரச்சினை தற்போது 62% வரை உயர்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக காரை ஓட்டுநர் திருப்பியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் குறுக்கே கவிழ்ந்து கோர விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் கேரளாவின் பாரசாலை அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அடுத்த மாங்காடு அருகே ரீல்ஸ் எடுத்தபடி இருசக்கர வாகனத்தை ஓட்டிய 2 இளைஞர்களால் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்தில் சிக்கியதில் 5 பேர் காயமடைந்த பரிதாபம். திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காததால் சாலையில் ரீல்ஸ் எடுக்கிறோம் என்ற பெயரில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு விபத்தை ஏற்படுத்தும் அவலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் தென்னை நாறு விலை திடீரென 1500 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக உயர்வு. கறிக்கோழி உற்பத்தியாளர்களின் செலவு 2 மடங்கு ஏறியதால் உற்பத்தி குறைந்து கோழி விலை உயர வாய்ப்பு என தகவல். திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து 5ஆம் நாளை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கோயில் நிர்வாகம் முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்யாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவலம். வரும் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு.